ரஷ்யாவிற்கு படிக்கச் சென்ற கடலூர் மாவட்ட மாணவரை உக்ரைன் போருக்கு அனுப்பியுள்ளதால் அவரை மீட்டுத்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்குமாறு பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தை அடுத்த பாளையங்கோட்டையைச் சேர்ந்த சரவணன், பாமா தம்பதியினரின் மகன் கிஷோர் ரஷ்யாவில் மருத்துவம் படிக்க கடந்த 2020ஆம் ஆண்டு சென்றார். விடுமுறையில் ஆன்லைன் உணவு டெலிவரி பார்த்து வந்த கிஷோரை தடை செய்யப்பட்ட மருந்து வைத்திருந்ததாக ரஷ்ய போலீசார் கைது செய்து விடுவித்தனர். இந்நிலையில் தம்மை கட்டாயப்படுத்தி உக்ரைன் போருக்கு ரஷ்ய அதிகாரிகள் அனுப்பியுள்ளதாக கிஷோர் வாட்ஸ்அப்பில் தனது பெற்றோருக்கு குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மாவட்ட ஆட்சியரிடமும் அண்ணாமலை, சிதம்பரம் சென்ற முதலமைச்சரிடமும் மனு அளித்துள்ளனர். தங்கள் மகனை மீட்டுத்தர மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரியர் சர்வீஸ் சொல்லிட்டு போய் அந்த கொரியர் சர்வீஸில் எதுவும் தடைப்பட்ட பொருட்கள்னு சொல்லிட்டு 2 பேர் மேலேயும் குற்றம் சாட்டி ஜெயிலில் வச்சுருந்தாங்க சார். இது நாங்கள் எல்லாம் கேஸ் வச்சு வாதாடிட்டு இருந்தோம். இடையில இந்த 1 மாதத்துக்குள்ளே எங்களுக்கு சென்னை டெல்லியிலேருந்து என்கொயரிலாம் நம்ம தமிழ்நாடு போலீஸ் நம்ம பசங்க இந்தியா கூப்பிட்டு வரன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி என்கொயரிலாம் முடிஞ்சிச்சு சார். திடீர்னு போன வாரம் என் பையன்ட்டு ஆடியோ வந்தது சார். என்னை உக்ரைன் போருக்கு அனுப்புகிறாங்கப்பா, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சார். நாங்களும் எங்கெங்கேயோ முறையிட்டு எல்லாத்தையும் பார்த்து முதல்வர் ஐயாவை பார்க்க முடியல சார்.